வணக்கம். உலகில் வாழும் அனைத்து பகுதி தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னாக்கா, நிறைய ஆண்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்க. தன்னுடைய ஆண் உறுப்பு சின்னதாக இருக்கிறதா அவங்க நினச்சிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நிறையா விளம்பரங்கள் வருது. யூடியூப் மூலமாகவும் பார்க்குறாங்க, பேப்பர் பத்திரிகைகள் மூலமாகவும் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் வருதுங்க. அப்போ இந்த விளம்பரம் பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு 9 இன்ச்சு வரும், 10 இன்ச்சு வரும், எங்கள் மருந்து சாப்பிடுங்கன்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. இதை நம்பி அவர்கள் நிறைய மருந்து அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டு எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடைஞ்சதா இல்லைன்னு என்கிட்ட வந்து நிறைய கம்ப்ளைண்ட்டு பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்க ஏமாந்து போன விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது ஆண் உறுப்பு அவர்களுடைய ஜீனை பொறுத்து தான் அதாவது வேலை செய்யும். அவர்களுடைய ஜீன் அவங்க அப்பாவுக்கு என்ன இருக்கோ அதுதான் அந்த பையன்கிட்டையும் இருக்கும். அப்போ ஜீனில் என்ன இருக்கோ அந்த அளவு தான் வரும். அதனால் 8 இன்ச்சு இல்லை, 9 இன்ச்சு இல்லை, 7 இன்ச்சு இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கு அடிப்படை காரணமே அவர்கள் அறியாமையே. ஒரு ஆணுக்கு குறைந்தது 2.5 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சு இருந்தாலே போதும். போதிய அளவு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஆண் உறுப்பு நீளம் இதுதான். 2.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு இருந்தால் போதுங்க. மேக்சிமம் 4 இன்ச்சு இருந்தால் அவங்க ரொம்ப நல்ல முறையில் செயல்பட்டு மனைவியை சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் இறைவன் படைப்பில் வந்து யாருக்கும் அந்த ஆண் உறுப்பு நீளமாகவோ குறைவாகவோ வேணும்னு கொடுக்கல. அவரவர்கள் ஜீனுக்கு தக்கன மாதிரி, அதாவது அவங்க அப்பாவுக்கு என்ன இருக்கோ அதுதான் அந்த அப்பாவுக்கு பிறந்த பையன்களுக்கும் அது இருக்கும். அப்போ ஜீன் படி வர்றதுனால இதை பற்றி நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் பட்டுக்கிற வேணாம். இன்னொரு விஷயமும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண் உறுப்பு நீளமாக வளரும் அப்படின்றது பொய், வளராது. அதுக்கு என்ன காரணம்னு நானே சொல்லிடுறேன். அதாவது ஆண் உறுப்பு என்பது வந்து என்னன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அது வளரக்கூடிய தன்மை கிடையாது. உங்களுடைய ஏஜ் 26, 27 ஆயிடுச்சுன்னா அதுதான் ஆண் உறுப்பினுடைய நீளம். 27 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்றாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கெல்லாம் ஆண் உறுப்பு நீண்டு வளரும்ன்றது கிடையாது. இந்த நீண்டு வளர்றதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, விரைப்புத்தன்மை அதிகமாகும்போது ஆண் உறுப்பு மிகவும் லார்ஜாக தெரியும், அதாவது நீண்டு தெரியும். நீண்டு தெரிகிறனால இது நீண்டு வளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தாக ஏற்படுகிறது. இப்போ ஆண் உறுப்பு நீண்டு நல்ல விரைப்பாக இருந்தாலே ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்கு அது போதுமான அளவு தகுதியான ஆண் மகனாக திகழலாம். இதற்காக நீங்கள் ஒரு நல்ல மருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நீங்கள் தினமும் இரவு தூங்க போகும்போது கசகசா வாங்கிங்க. கசகசா வாங்கி அதை வந்து லேசாக இளம் வறுப்பாக வறுத்து ஒரு இந்த சின்ன குழவி கல் மாதிரி விற்கிது பாருங்கள், அதை வாங்கி தட்டி மாவு மாதிரி அரைச்சிக்கங்க, அல்லது அம்மியில் அரைச்சிக்கங்க. மிக்சியில் அரைப்படாதுங்க, இது அம்மியில் அரைச்சி அதை வந்து பாலில் கலந்து சாப்பிடுங்க. அதோட அஸ்வகந்தான்னு ஒரு பொடி இருக்குங்க, அந்த பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டு கலந்து பாலில் கலந்து டெய்லி இரவு சாப்பிடுங்க. உங்களுடைய ஆண் உறுப்பினுடைய தன்மை, விரைப்பு இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடுங்க. நல்ல விரைப்பு வருது அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுடைய ஆண் உறுப்பு வளர்ந்த மாதிரி தான். இப்போ என்ன வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறீங்க டாக்டர்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்காதீங்க. இது வளரலைங்க, சுருங்கி இருந்தது, ரத்த ஓட்டம் அதிகரித்து விரைப்புத்தன்மை வருது. ஆனால் இந்த மருந்து அளவோடு சாப்பிடணும். கசகசா, அஸ்வகந்தா இந்த ரெண்டையுமே நன்றாக அரைத்து ஒரு சின்ன உருண்டை, அதாவது சின்ன உருண்டைன்னா ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டை செஞ்சு சாப்பிட்ணும். இன்னும் நல்ல விதமாக மருந்து அமையணும்னா கசகசா 10 கிராம் எடுத்துங்க, 10 கிராம் அமுக்கராங்கிழங்கு எடுத்துங்க, நல்லா கல்வத்தில் அரைச்சிக்கங்க அல்லது அம்மியில் அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு அதை அரைக்கும் போது தூளாயிருக்கும் இல்லையா, உங்களுக்கு யானைப்பால் கிடைச்சா, யானைப்பாலோ அல்லது ஆட்டுப்பாலோ, யானைப்பால் கிடைச்சா யானைப்பாலில் ஒரு
2 கிராம் பவுடர் மட்டும் கலந்துக்குங்க. ஏன்னாக்கா கசகசா நல்லா தூக்கம் வர வைக்கக்கூடியது. அதே போல் அமுக்குராங்கிழங்கு பவுடர், அதாவது அஸ்வகந்தா பவுடர், அதுவும் தூக்க மயக்கத்தை ஏற்படுத்தும். தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த 2 பொடிகளையும் அளவோடு பயன்படுத்தணுங்க. 10 கிராம் சேர்ந்தது 20 கிராம் ஆச்சு. அஸ்வகந்தா 10 கிராம், கசகசா பொடி 10 கிராம், ரெண்டும் கலந்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு தினமும் 2 கிராம் சூடான பாலில் கலந்து இரவு தூங்குவதற்கு முன் நீங்கள் அதை சாப்பிட்டு தூங்கிடுங்க. உங்களுக்கு புனர்வாழ்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆண் உறுப்புக்கு இரத்த ஓட்டம் ஏற்படும், நல்லா இருக்கும், அமைதியான தூக்கம் வரும், குழப்பங்கள் எதுவுமே இருக்காது. ரொம்ப அருமையாக நல்ல தூக்கம் வரும். ஆனால் இந்த பொடி 2 கிராமுக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. கண்டிப்பாக 2 கிராமுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது ஆபத்தில் தான் போய் முடியும். ஏன்னா நல்ல ஒரு கிட்னஸ்ன்னு வந்துடும், அதாவது ரொம்ப ஒரு மயக்க நிலை ஏற்படும். அதனால் இதை அளவோடு இது பண்ணிக்கோங்க. இதே போல் திருமணமானவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 கிராம் பாலில் கலந்துட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து மனைவியோட உடலுறவு வைத்துக்கொண்டால் நீண்ட நேர உடலுறவு வைத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதை செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அளவோடு எடுத்துங்க. 2 கிராமுக்கு மேலே எடுத்துக்கொள்ள வேண்டாம். சூடான பாலில் கலந்து இரவு தூங்க போவதற்கு முன்னாடி திருமணம் ஆனவர்கள் 2 கிராமோ, திருமணம் ஆகாதவர்கள் 2 கிராமோ பாலில் கலந்து சாப்பிட்டு, திருமணமானவர்கள் 2 கிராம் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து மனைவியோடு சேரும்போது நீண்ட நேர உடலுறவு செய்து கொள்ள முடிகிறது. இதுபோக எங்களிடம் 108 மூலிகை கலந்த லேகியமும் இருக்குங்க. அதுபோக 64 மூலிகைகள் கலந்த காமா 64 லேகியம் இருக்குங்க. இது போக டைமிங் லேகியம்னு ஒன்று இருக்குங்க. இந்த 3 விதமான லேகியங்கள் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப அருமையான ரிசல்ட்டு. அதாவது வயக்ரா சாப்பிட்ட மாதிரி வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த 3 லேகியம் நீங்கள் சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக உடலுறவு வைத்துக்கொள்ளலாம். மனைவியை மிகவும் சந்தோஷப்படுத்தி அவர்கள் மகிழ செய்யலாம். நன்றி, வணக்கம். ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஆண்மை குறைபாடு அனைத்து குறைகளுமே நீங்கி நல்ல ஆண்மகளாக வாழலாம். நன்றி, வணக்கம்.